பட்டயத்தை கொண்டும் வில்லை கொண்டும் அல்ல, ஒரு பானையை கொண்டும் எக்காலத்தை கொண்டும் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிட முடியும். ஆண்டவருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்ல. நாம விக்கிரகம் வேண்டாம் தான் வெளியே வந்திருக்கோம். விக்கிரகத்துல பூசையாடி பால் கூட எடுத்து பண்ணாறு கூட எல்லா குடத்தையும் எடுத்து முடிச்சுட்டு தான் என்ன செஞ்சிருக்கோம். அது எல்லாம் என்னன்னு தெரியும், அதனுடைய பின்னணி என்னன்னு தெரியும், அதுல முடிவு என்னன்னு தெரியும். மறுபடியும் நாம் அதுல சோரம் போக கூடாது. அது மாத்திரமல்ல, சில அடையாளமா இருக்கக்கூடிய தோப்பு விக்கிரகங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கிரணும். இதெல்லாம் செய்யும் பொழுது உங்க சொந்தக்காரவங்களை எல்லாரும் உங்களை மாலை போட்டு வரவேற்பாங்கன்னு நினைச்சீங்களா? இதை செய்த உடனே காலையில வந்து பாக்குறாங்க, என்னடா இது யாருடா செஞ்சது? பலிபீடத்தையும் உடைச்சிருக்கான், தோப்பையும் வெட்டி இருக்கான். அந்த சைடு பார்த்தா புதுசா ஒரு பலிபீடம் கட்டி ஒரு காளைய பலி செலுத்தி இருக்கான். இது யாரு? யாரு? அவனுக்கு தெரிஞ்சிட்டு இந்த பைய அந்த கிதியோனு தான் 4 நாள் அங்கங்க சுத்திட்டு இருந்தான். நான் ஒரு நாள் பார்த்தேன், அங்க ஆலைக்கு பக்கத்துல வந்து அவன் போர் அடிச்சிட்டு இருந்தான். அப்பயே நினைச்சேன், நம்ம எல்லாம் போர் அடிக்கிற இடத்துல போர் அடிக்காம இவன் மாத்திரம் ஒரு இடத்துல செப்பரேட்டா இவன் போர் அடிக்கும் போதே நினைச்சேன், அங்க இருக்கிற ஏதோ ஒன்று இவனை பிடிச்சுக்கிட்டு நினைச்சேன். ஏதோ ஒண்ணு பிடிக்கல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவ அவனை தொட்டுட்டாரு. அவனை கர்வாலி மரத்துல உட்கார்ந்து இருந்து அவன் செய்த எல்லா செயலையும் பார்த்துட்டாரு. அவனை கர்த்தர் பயன்படுத்தணும்னு முடிவெடுத்துட்டாரு. அதுதான், அதனாலதான் இவன் இப்ப யார்ட்டையும் பேச மாட்டேங்கிறான். இப்ப 4 பேரோடு அவன் நடக்க மாட்டேங்கிறான். அவன் மாத்திரம் டிஃபரெண்டா இருக்கிறான். காரணம் என்ன? தேவதூதனானவர் அவனோடு இடைபட ஆரம்பிச்சிட்டார். நீ நல்லா கவனிங்க, நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் உங்க மேல ஒரு பாரத்தை வச்சுட்டாருன்னா அதுக்கு பிறகு நீங்க டிஃபரெண்ட் ஆவீங்க. உங்க பழக்க வழக்கம் மாறும், உங்க பார்வை மாறும், உங்க ட்ரெஸ்ஸிங் பண்றக்கூடிய சேஞ்ச் கூட மாறிடும். உங்க வாயிலிருந்து வளவளன்னு பேசவே மாட்டீங்க. ஆனா பேசுறதெல்லாம் வெள்ளி தட்டின் மேல் வைக்கிற பொற்புலம் போல இருக்கும். ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா அந்த வார்த்தை ஒரு பொண்ணு போல இருக்கும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை அப்படியே ப்ரிப்பரேஷன் பண்ணிடுவார்.